வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உப்பு, புளி, காரம். எபிசோட் 69 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்மை வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியுது. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன்ட்டையும் நம்ம யாசியாட்டையும் சொல்லிட்டு இருக்கையில வந்து அவங்க அம்மா கேட்டு எங்க இருக்கா என்னான்னு விசாரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம சின்மையும் சிவாவும் ஒன்னா இருக்கிறத வந்து அவங்க அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு வந்து முதல்ல இங்க இருந்து கிளம்பு, வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சின்மை வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் எதுவுமே சொல்ல முடியாம நிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாவோட அம்மாவும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு நம்ம சிவாட்ட வந்து திட்டுறாங்க. கேவலம் இவங்களோட பொண்ணை போய் லவ் பண்ற, இவங்க பணத்துக்காக தான் வந்து அவங்க பொண்ணை விட்டு இது பெரிய இடம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இத்தனை வாரமா வந்து எல்லா எபிசோடும் கொஞ்சம் டல்லாவே போயிருந்துச்சு. இந்த வாரம் டைரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா வந்து எபிசோடு போற அளவுக்கு வந்து மாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடே தரமா வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. அடிக்கடி வந்து அவ்வளவா பேசாம மியூசிக்கோட போனாலுமே பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்றதான் சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்து அவங்க அம்மா வந்து சின்மையை திட்டி அங்கிருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு அவங்க போற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கணும். ஐயோ அக்கா என்ன அப்புறம் தெரியலையே. அங்க அவங்க தங்கச்சி அவங்க அண்ணெல்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல, நம்மளும் கூட போயிருக்கணுமே அது மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? அப்போக்கே வந்து பாத்தீங்கன்னா திப்பு வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு என்ன எல்லாம் இதா இருக்கீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு வழக்கம் போல நம்ம வேலை வந்து எவனுமே மதிக்கவே இல்லை, எதுவுமே சொல்லலை. அதனால டென்ஷன் ஆகி அவரோட ரூமுக்கு போனாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்மையும் அவங்க அம்மாவும் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு எதுவுமே பேசல. சின்மையை வந்து தனியா ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் போயிட்டு அவங்க அப்பாட்ட இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க அப்பாவையும் வீட்டுல கூப்பிட்டு வந்து இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பேசுறது என்ன அப்படின்னே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. வந்து நம்ம சின்மை அம்மாவும் உள்ள போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சின்மையோட அம்மா வந்து சின்மையை பிடிச்சி கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து சின்மை வந்து எதுவுமே பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. அங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்காரு. இப்போ வந்து அவங்க அம்மா திட்டதெல்லாம் தாங்க முடியாம சின்மை என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரி நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன், லவ் பண்றதெல்லாம் ஒரு தப்பா, இது வெறும் சின்னோண்டு தப்பு தானே பண்ணேன், எதுக்கு ஏன் எல்லாம் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லவ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பாமா? லவ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லடி. ஓ நீ அப்படி வரியா? ஆனா மறைச்சிட்டு அவன் கூட ஒன்னா போய் தங்கி இருக்க பாரு, அதுதான் தப்பு. யாரா இருந்தாலுமே வந்து இது மாதிரி மேட்டர் செஞ்சா கோவப்பட தான் செய்வாங்க. இது ஏன் நம்ம வக்கீல் மேடத்துக்கு தெரில அப்படிங்கிறது தான் புரியல. நீங்க யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பேக் உங்க ரூம்ல வச்சுக்கிறீங்களா? இந்த பேக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்மையோட தங்கச்சி கீர்த்தி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேகை வந்து நம்ம திப்புட்ட கொடுத்ததுக்கு திப்பு வந்து ஏன் எதுக்கு ஏன் இந்த பேகால தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்காத பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லை, இதை வண்டியும் உங்க ரூம்ல வண்டியும் வச்சிருங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து ஏன் என்ன ஆச்சுன்னு எவனுமே வந்து வழக்கம் போல மதிக்காம அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. அப்படியே அங்கிட்டு வந்து நம்ம சிவா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிவாவோட அம்மா வந்து சிவாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வாயும் மூடுறா. இப்ப நீ பண்ணிருக்கிறது என்ன ரொம்ப பெருமையான விஷயமா? போய் அவளை போய் லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கையில கரெக்டா சிவாவோட அப்பா வந்துட்டு என்னாச்சு ஷர்மிளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஏன் வந்து இவ்வளவு பெரிய பிள்ளைய வந்து கை நீட்டுற, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க சொல்றாங்க. அவன் ரொம்ப பெரிய மனுஷனாயிட்டான், அதான் ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான்.
என்ன சொல்ற நீ? அப்பா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல லவ் பண்ணா என்ன, எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே சேர்த்து வச்சிருப்போங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. உங்க அம்மா உனக்காக பொண்ணு பார்க்கும்போது நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன்ல, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு, அப்பவே லவ் பண்றேன்னு சொல்லிக்கலாம்லடா. இதனால வந்து 2 பேத்துக்கும் வந்து பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம சிவா வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வந்து திட்டி பேசிடுறாரு. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்க முடியாதா என்ன? எப்படிப்பா உங்க 2 பேர் மாதிரியா? இங்கே வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வந்து குறை சொல்லி இங்கிட்ட வந்து சிவா வந்து சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கேருந்து சீன் கட் ஆகி மறுபடியும் வந்து நம்ம சின்மை வீட்டுக்கு போகுது. அந்த அளவுக்கு நீ அவரை ஹர்ட் பண்ணிருக்கியாச்சு. நீ பேசாத. எதுக்கு இதெல்லாம் நம்ம ஜெனரேஷன்ல லிவிங் டுகெதர்ல இருக்கிறது தப்பா இல்லாம இருக்கலாம். ஆனா அப்பா அம்மாவால இதை ஏத்துக்க முடியாது உனக்கு தெரியல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திப்புக்கு வந்து வழக்கம் போல் வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்டர்ன் கிட்ட கேட்கலாம். கேட்டா அவன் சொல்லிட போறான். அட்வான்டேஜ் இருக்காது இது அதுன்னு சொல்லுவா. நம்ம ஃபேமிலி ஒருத்தனா கூட நினைக்க மாட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. அடுத்த எபிசோடில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அடுத்த எபிசோடுக்குள்ளே வந்து பாருங்கள். இந்த எபிசோடை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் லிங்க் வேணுமோ ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க லிங்க் வேணும்னு. உடனே வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து தான் வரும். டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாரம் வாரம் எல்லா எபிசோடும் வந்து ஒன்றே வந்துடும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நினைச்சு வந்தது நடக்குமா இல்லையான்னு தெரியலையே. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் எத்தனை பேர் வந்து லிவிங்கில் இருக்கீங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி லவ் பண்ணி வந்து உங்கள் பேரண்ட்ஸ்டையோ இல்லை இது மாதிரி வந்து உங்கள் பிரதர்ஸ்டையோ யார்ட்டையாவது மாட்டி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பற்றி முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11,000 சில்லற சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 8,000 9,000 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக 20,000 போயிடலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன வீடியோலாம் போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வேறு மூவியை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது வெப் சீரிஸ் பற்றி போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு வெப் சீரிஸ் இருக்குங்க, அது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதை பற்றி போடுங்க. இல்லை அதோட லிங்க் வேணுமா என்னங்கிறதெல்லாம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த எபிசோடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சின்மை பண்ணது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அவங்க தங்கச்சி வந்து அவங்கள்ட்ட லஞ்சமாக பேகையும் வாங்கிட்டு வீட்லேயும் போட்டு கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க செஞ்சது கரெக்டாக இல்லையா? இல்லை நம்ம திப்பு சார் வந்து யாருமே மதிக்க மாட்டாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது எல்லாத்தையுமே வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஓகே, டாடா, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.